ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் கிச்சன். இன்றைக்கி லாக் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் லீவுங்கிறதுனால வேலை கொஞ்சம் சுறுசுறுப்பு ஆக மாட்டேங்குது. அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடிட்டுருக்கு. காலம்பரை ஏந்திரிச்சோடனே எல்லாம் காஃபி இருந்தால் தான் வேலையே ஆரம்பமாகும். அதனால் சூடாக எல்லாத்தையும் காஃபி போட்டு கொடுத்துட்டு காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். கோதுமை தோசைக்கு சைடிஷ் வந்து நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு. அந்த சாம்பாரை தொட்டுக்கிட்டு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டாச்சு. காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. மதியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து குருமா குழம்பு தான் வைக்க போகிறேன். அவங்க 2 மணிக்கு போயிட்டு நைட்டு 10:30 மணிக்கு தான் வருவாங்க. அதனால் போகிறப்பே நைட் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சப்பாத்தி தான் கொடுத்து விட போகிறேன். இந்த குருமா குழம்பு வந்து சப்பாத்திக்கு சைடிஷாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் குருமா குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறேன். கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி எல்லாம், அன்னாசி பூ, பட்டை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துக்க வேண்டியதான். 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா 3 தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னா நறுக்கி வச்ச காயை சேர்த்துக்க வேண்டியதான். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வெறும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கிக்கோங்க. தூள்லாம் கருகாமல் இருக்கும். தூள்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இந்த குருமா குழம்புக்கு தேங்காய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி நல்லா குழம்பு கொதி வந்தோன்னா அரைச்சி வச்சு தேங்காய் சேர்த்து இறக்கிட வேண்டியதான். மாவு பிசையும் போது எங்களுக்கும் சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டேன். அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி தேவையோ அந்த அளவுக்கு போட்டு வச்சுட்டு மிச்ச மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக மாவில் எண்ணெய் தடவி வச்சிங்கன்னா மாவு வந்து கருத்து போகாமல் இருக்கும். குருமா குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் தான் பொரிச்சிக்கிட்டேன். முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன். ரெண்டுமே நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. மதியானம் சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். அதையும் கிரைண்டரில் அரைக்க போட்டுட்டேன். மாவு அரைக்கும் போதே பாத்திரத்தையும் விளக்கலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டேன். மாவு அரைக்கும் போதே பாத்திரத்தையும் விளக்கிடுவேன். எப்போவுமே அதே மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா ஒரே நேரத்தில் 2 வேலையும் நமக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். என்னோட இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.